ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாடி தோட்டம் வளர்க்குறோம். அதில் வந்து பெரிய பெரிய ட்ரம்மு, பெரிய பெரிய க்ரோ பேக்லாம் வச்சு பெரிய மரங்கள்லாம் வளர்க்குறோம். அதில் வந்து இந்த வேரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க ஆர்சிலியாக வளர்க்குற மாடி தோட்டத்தில் கட்டடம் வீக்காகி போகும்னு எனக்கு அதை பற்றி தெரியாது. வேர் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வருதா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அதை டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை அதுக்குள்ளேயே போன்சாய் மாதிரி ப்ரூன் பண்ணி வளர்க்குறீங்களா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ நான் இதை மண்ணில் தான் வச்சுருக்கேன், தரையில் தான் வச்சுருக்கேன். மனோரஞ்சி தான் பெரிய மரமாக வரக்கூடியது. பெரியம்னா ஒரு நார்மல் டால் ஸ்ட்ரப்பு இல்லையா? அது வந்து பாருங்க, வேர் வந்து ட்ரைனேஜ் ஹோல்லேயே வெளியே போய் மண்ணில் வேர் ஊண்டி வேர் ஊண்டிடுச்சு. நான் வெயிலுக்காக நகட்டுறப்ப வேர் உடஞ்சி போச்சு. அப்புறம் திரும்ப அதே அந்த ஓட்டையிலே திரும்ப வச்சு திரும்ப இது பண்ணி திரும்ப இந்த சைட் பிரான்ச்சஸ்லாம் இப்போ பச்சையாக நிற்கிது. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதில் வந்து இது வந்து டெரேஸ் கார்டனிங்காகன்னு ஒட்டு கட்டி ரெடி பண்ணப்பட்ட இது ஹைப்ரிட் மனோரஞ்சி தான். இதுவும் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ கட்டாயம் இந்த வேர் வந்து ட்ரைனேஜ் ஹோல் வழியாக கீழே போய் கட்டாயம் மண்ணில் வேர் ஊண்டியிருக்கும். ஆணி வேர் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து தென்னந்தோப்பில் இந்த கஜா புயல் சமயத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னந்தோப்புலாம் அவ்வளோ ஆணிவேர் உள்ள தென்னந்தோப்புலாம் கூட சாஞ்சிருச்சு. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த வெயிட் எல்லாத்தையும் அந்த ஈத்து எல்லாத்தையும் அந்த கொலையெல்லாம் வெட்டி போட்டனால அது அவர் தோப்பு மட்டும் தப்பிச்சுக்குச்சு. ஆணிவேர் அப்படி இருக்கிற ஆணிவேரை நீங்கள் எப்படி பாட்டில் வளர்க்குறீங்க தெரியல. இந்த முருங்கைக்கு அப்படி கிடையாது. முருங்கைக்கு பாருங்கள், பக்கவாட்டு வேர்கள் தான். இதே எங்களுக்கு வந்து மழை பெஞ்சதில் தண்ணி நின்றதில் சாஞ்சு போச்சு. அப்படி சாஞ்சு அப்புறம் கூட செத்து கொடுத்தான்னு சீதாக்காதிங்கிற மாதிரி எங்களுக்கு இன்னும் கூட கீரை பறிச்சுக்கிறோம், அப்பப்போ காய் வரும், பறிச்சுக்கிறோம் நாங்கள். இதுதான் அந்த சிறப்பை பற்றி கம்பரும் சொல்கிறாரு. மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழித்தரத்தை அருளும் கை, சூழ்வினியை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடுழி காக்கும் கை, காராளர் கைன்னு உழவர்களை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் வந்து செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலை உண்டு குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம்னு சொல்லி பட்டுக்கோட்டையாரும் பெருமையாக சொல்லியிருக்கார்.